சரி. இப்போ சிஸ்டர் நீங்க என்ன கேட்டீங்க? பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் திறவுகோல்லாம் என்னன்னு கேக்குறீங்க, அதானே சிஸ்டர்? ஆமாங்கண்ணா. சரி. இங்க பாதாளம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, மரண நித்திரையில இருக்கிறாங்க பாருங்க. மரித்ததுக்கு அப்புறம் புதைச்சாச்சு, குழிக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. அதுதான் பாதாளம். அந்த குழிக்குள்ள மரண நித்திரையில இருக்கிறவங்க, அத அததான் பாதாளம் சொல்லப்படுது இல்லையா? பாதாளம்னா என்ன? பிட்டு, குழி. மரித்ததுக்கு அப்புறம் அவங்க மரித்த நிலையில இருக்கக்கூடியதுதான் பாதாளம். இன்னொன்னு மரணம் அப்படிங்கிறப்போ மரணத்தோட ப்ராசஸ்ல இருக்கு. இப்ப நாமெல்லாம் மரணத்தை நோக்கி தான் போய் கொண்டே இருக்கோம் இல்லைங்களா? மரண சாபம் நம்ம ஆமாங்க. மேல இருக்கு. இப்ப மரணத்தை நோக்கி நாம என்ன பண்றோம்? போய் கொண்டே இருக்கிறோம். அப்ப ரெண்டு நிலையில இருக்கிற, ரெண்டு நிலையில இருக்க அந்த காரியங்களுக்கான திறவுகோல் அவர்கிட்ட இருக்குது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் அவர்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறப்போ மரண நித்திரையில இருக்கிறவர்களை மீட்டெடுக்கிறதுக்கும் அவரால் முடியும். மரண ப்ராசஸ்ல இருக்கிறவங்க மீட்டு எடுக்கிறதுக்கும் அவரால் முடியும். ரெண்டுக்கும் உள்ள திறவுகோல் அவர்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா சிஸ்டர்? சரிங்கண்ணா. இப்போ புரியுதுங்கண்ணா. இயேசு சொல்றாரு, மரித்தோர் தங்களில் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படிங்கிறாருல்ல. ஆமாங்க. ஓ, அதே போல மரித்த நிலையில் மரணத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கிற ப்ராசஸ்ல இருக்கிறவங்க தங்களை யார் மரித்து போனாங்களோ அவங்கள அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றதை பார்க்கிறோம். அதுதான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சரி. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து மகிமையில இரண்டாம் வருகையில வரும்போது மகிமையிலே அதிகாரத்தோட வந்து இந்த விதமான காரியங்களை செய்யறாரு. அவர் தான் சாத்தானை கட்டி போடுகிறாரு அப்படிங்கிற காரியங்களை நாம பார்க்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம பெரிய சங்கிலியை கையில வச்சிருக்கிறார். கையில பிடித்துக் கொண்டு வானத்தின் இறங்கி வர கண்டேன் அப்படிங்கிறார். இப்ப சங்கிலி அப்படிங்கறத பார்த்தோம்னா சத்தியத்தை தான் சங்கிலி என்று அங்க சொல்லப்படுகிறது. ட்ரூத், சத்தியம் இல்லைங்களா? சத்தியம்னா ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு ரிலீஜியஸ் ட்ரூத், இன்னொன்னு செக்குலர் ட்ரூத். மத சம்பந்தமான சத்தியம் இருக்குது, மற்ற உலக சம்பந்தமான சமூக சம்பந்தமான சத்திய காரியங்களும் இருக்குது. ரெண்டுமே சத்தியம் தான். இந்த ரெண்டு விதமான சத்தியங்களை கொண்டுதான் என்ன பண்றாரு? சாத்தானை கட்டுகிறார். சங்கிலி வைத்து சாத்தானை கட்டுகிறார். அந்த சாத்தானை சொல்லும்போது சாத்தானை சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் இல்லையா? அதை பிடித்து கட்டுகிறார் என்று அங்க பார்க்கிறோம். அப்ப இது எது வரைக்கும் கட்டுறாரு? 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும். எதற்காக? ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு கட்டுறதா அங்க சொல்லப்படுது இல்லைங்களா? அப்ப கட்டுறதோட நோக்கம் என்ன? ஜனங்களை ஏமாற்றக்கூடாது, மோசம் போக்க கூடாது. அதுக்காக தான் அவங்க சாத்தானை கட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே போல இதெல்லாம் இப்ப இந்த காலங்களில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே சுவிசேஷத்திலே யெசுவாசு முதலாம் வருகையிலே வந்திருக்கிற அந்த காலகட்டங்களிலே அவர் வந்து அடையாளமாக செய்து காண்பித்திருக்கிறார். என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற காரியங்களை அடையாளமாக செய்து காண்பித்திருக்கிறார். உதாரணமா பார்த்தோம்னா, மனுஷர் அவரு அற்புதங்கள் செய்யறாரு இல்லையா? குருடனை குணமாக்குறாரு, பிசாசுகள் விரட்டுறாரு. இதெல்லாம் எந்த நாள்ல செய்யறாரு? ஓய்வு நாள்ல தான் செய்யறாரு இல்லைங்களா? அப்ப நீங்களும் ஓய்வு நாள்ல செய்யத்தகாத செய்யறீங்களே அப்படின்னு சொல்லி பரிசேயர் குற்றப்படுத்துறாங்க. அவர் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறாரு. ஆண்டவர்னா என்ன? ஆளக்கூடியவர், ஆளுகை பண்ணக்கூடியவர் இல்லைங்களா? இப்போ ஓய்வு நாளை ஆகிய அந்த 7வது 1000 ஆண்டு காலமாகிய மில்லேனியத்துல ஆளக்கூடியவர் யாரு? ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து. கிறிஸ்துவ மனவாட்டிய வகுப்பார தான் ஆள போறாங்க. அதை குறித்து தான் அங்கே சொல்றாரு. ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதே போல ஓய்வு நாள்ல இந்த மெல்லின யுகத்துல என்னவெல்லாம் அவர் செய்வார் அப்படிங்கிற காரியத்தை அங்க அடையாளமாக செய்கிறாரு, அங்க செய்து காண்பிக்கிறாரு. ஏன்னா நோய் நொடி இருக்காது, குணமாக்கி இருப்பாரு. பிசாசுகளை கட்டுறாரு இல்லையா? அப்போ பிசாசுகளை கட்டணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்? ஜனங்களை மோசம் போக்கி, ஏன்னா ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு தான் கட்டணுங்கிறது அவருடைய நோக்கம். அப்ப ஜனங்களை இவன் ஆல்ரெடி மோசம் போக்கி அவர்களை தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்திருக்கிறான், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்ப ஆண்டவரே யெஷுவா கிறிஸ்து வந்து என்ன பண்ணணும்? முதல்ல ஜனங்களை அவனுடைய கட்டிலிருந்து விடுவிக்கணும் இல்லைங்களா?
ஜனங்களை அவனுடைய கட்டிலிருந்து விடுவிக்கணும். அப்புறம் சாத்தானை கட்டணும். இல்லைங்களா? அப்போ இப்ப அவரு இதை குறித்த காரியங்களை நிழல் அடையாளமாக அங்கே சொல்லியிருக்காரு முதலாம் வருகையில. அதை குறித்து சில வசனங்களை நாம பார்க்கலாம். ஏன்னா சாத்தானை கட்டுதல் அப்படிங்கிறது எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அதை குறித்து நாம பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ல படிக்கலாம். மத்தேயு 12, 22, 22, 23 ரெண்டுமே படிக்கலாம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். இப்ப இங்க யாருன்னா பார்த்தோம்னா பிசாசு பிடித்தவன். பிசாசு அவனை எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கு? குருடா இருக்கிறான், ஊமையா இருக்கிறான். இல்லையா? பிசாசு பிடிச்சவனை காணக்கூடாதபடிக்கு அவனை குருடாக்கி வச்சிருக்குது, பேசக்கூடாதபடிக்கு ஊமையாக்கி வச்சிருக்குது. அப்ப இவனை பேசவும் காணவும் தக்கதா குணமாக்குறார். எதன் மூலமா? தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் அங்கே குணமாக்குறார். இல்லைங்களா? அவர் குணமாக்குறது எல்லாமே எதன் மூலமா குணமாக்குறாரு? தம்முடைய வார்த்தை. இல்லையா? நொண்டிய படுக்கையில கிடக்கிறோம்னா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நட அப்படிங்கிறாரு, நடந்து போறான், குணமாய் போறான். இல்லைங்களா? அப்ப பிசாசுகளை இவனை விட்டு வெளியே போ அப்படிங்கிற சொல்றாரு, பிசாசுகள் ஓடுது. அப்போ தம்முடைய வார்த்தை, அந்த சத்தியமாக தம்முடைய வார்த்தையின் மூலம் தான் குணமாக்குறாரு. அவருடைய வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகளா இருக்குது? பிதாவுடைய வார்த்தைகளா இருக்குது. பிதா எனக்கு என்ன பேச சொல்றாரோ அதே என்று நான் சுயமா எதுவும் பேசல. பிதா எனக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அதை தான் நான் பேசுறேன். எனக்கு என்ன செய்ய காண்பிக்கிறாரோ அதை தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றதே நான் பார்க்கிறோம். அப்ப இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பிதாவின் வார்த்தைகளா இருக்குது. அப்போ 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது அவர் என்ன இப்ப இப்ப 1ஆம் வருகையில அடையாளம் என்ன காமிக்கிறாரு? சாத்தான் குருடாக்கி போட்டிருக்கான். எதையும் காண முடியாதபடி குருடாக்கி போட்டிருக்கிறான், பேச முடியாதபடி ஊமையாக்கி போட்டிருக்கிறான். அப்ப உலக ஜனங்களை சாத்தான் எப்படி பண்ணியிருக்கிறான்? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் சத்தியத்தை காணாதபடிக்கு அவன் மனதை குருடாக்கி போட்டிருக்கிறான். அதுக்கு தான் இங்க அடையாளமா இருக்கு. அடையாளமா இங்க குருடும் ஊமையுமா இருக்கிறான். அதே போல ஜனங்களுக்கு தன்னுடைய உரிமைகள் என்ன, தன்னுடைய சலுகைகள் என்ன, இதெல்லாம் தெரியாதபடிக்கு அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். எதிர் பேச முடியாதபடிக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த காலத்துல ராஜாக்கள் இருக்கிறாங்க, பிரபுக்கள் இருந்தாங்க, மத குருமார்கள் இருந்தாங்க. அவர்களை எதிர்த்து ஏதாவது பேச முடியுமா? பேசுனா சிரச்சேதம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர்களை என்ன பண்றாங்க? ஊமையா வச்சிருக்காங்க. பேச முடியாத ஊமையாக. ராஜாக்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கீழ்ப்படியணும். பிரபுக்கள் என்ன சொல்றோம் அப்படியே கீழ்ப்படியணும். மத குருமார்கள் என்ன சொல்றாங்க அப்படியே கீழ்ப்படியணும். அப்படி ஜனங்கள் தங்களுடைய உரிமைகள் என்ன, சலுகைகள் என்ன என்றெல்லாம் கேட்கப்படாதபடிக்கு, கேட்க இயலாதபடிக்கு அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான், கட்டி போட்டு வச்சிருக்கிறான். பேச முடியாத அப்படி கட்டி வச்சு அடிமையாக்கி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு தான் இங்க அடையாளமா இருக்கு. சத்தியத்தை காணாதபடிக்கு, உண்மையை காணாதபடிக்கு குருடாக்கி வச்சிருக்கிறான். பேச முடியாதபடிக்கு அங்க என்ன பண்றான்? செவிடாக்கி வச்சிருக்கிறான். இப்படி குருடும் செவிடுமான அந்த ஆட்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? தம்முடைய வார்த்தையின் மூலமாக விரட்டுறாரு, வெளிக்கொண்டு வர்றாரு. அப்ப அவனை பேச வைக்கிறார், அவனை காண வைக்கிறார். இல்லையா? இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது இதுதான் அதை கட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. முதல்ல இது என்னது? அவனை விடுதலை பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஜனங்களை சாத்தானுடைய கட்டிலிருந்து ஜனங்களை விடுதலை பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஜனங்களை விடுதலை பண்ணணும், அதன் மூலமாக சாத்தானை கட்டணும். அதாவது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. ஜனங்களை எப்படி அறியாமையில வச்சுதான் ஜனங்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். எதையும் காணாதபடிக்கு, அறியாமையில, அறிவு கொடுக்காதபடிக்கு அறியாமையில வச்சிருக்கிறான். அப்படி குருடாக்கி போட்டு வச்சிருக்கிறான்னு சொல்லி நாம பார்க்கணும். அதை குறித்த வசனங்களை நாம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:4 படிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய சாயலா இருக்க கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி. இல்லையா? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி எப்படி இருக்குது?
தேவ சாயலா இருக்குது, தேவனுடைய சாயலா இருக்கு. தேவ சாயல் என்ன? தேவனுடைய குணப்பண்புகளை குறியதா இருக்குது. தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறது எது? அவருடைய குண இயல்புகள், அன்பு, ஞானம், நீதி, வல்லமையாக அந்த குண இயல்புகள் தான் அவருக்கு மகிமையை கொடுக்கிறதா இருக்குது. அந்த மகிமையை கொடுக்கிற அந்த தேவ சாயலா இருக்க கிறிஸ்துவின் அந்த மகிமையான இந்த சுவிசேஷத்து ஒளி. அப்ப தேவனை குறித்த காரியம் நம்ம எதில் அறிந்து கொள்ள முடியும்? சத்தியத்தின் மூலமாக தான் அறிந்து கொள்கிறோம். சுவிசேஷ செய்தி மூலமா அறிந்து கொள்கிறோம். இந்த சுவிசேஷ சத்தியத்தின் ஒளி அவர்களுக்கு அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்ச தேவனானும் அவர்கள் மனதை குருடாக்கி போட்டிருக்கிறான். சத்தியத்தை அறியாதபடிக்கு அவர்களை அவிசுவாசத்திலே வச்சிருக்கிறான். தேவனை குறித்தோ அவருடைய குண பண்புகளை குறித்தோ அறியாதபடிக்கு அவிசுவாசத்திலே வைத்திருக்கிறான். வைத்து இந்த விதமா குருடாக்கி போட்டு வச்சிருக்கிறான். அதுக்கு தான் அங்க அடையாளமும் இருக்கு. குருடான ஒரு மனுஷனை அங்க என்ன பண்றாரு? பார்க்க வைக்கிறார். அப்ப குருடான மனுஷனுக்கு சத்திய அறிவை கொடுத்து அவர்களை பார்க்க வைக்கிறாங்க. சத்தியத்தை அறிந்து உணர வைக்கிறாங்க. தேவன் யாரு, அவருடைய அன்பு என்ன எப்படிப்பட்டதா இருக்கு, அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு, இந்த காரியங்களை உணர வைக்கக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் என்ன 2ஆம் வருகையில யெஷுவா கிறிஸ்து செய்யறாரு. அதற்கு அடையாளம் தான் 1ஆம் வருகையில அந்த குருடனா இருக்கிறவனை பேச வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கோம். சரி, நீதிபதி 28:9 பார்ப்போம். என்ன சொல்றாரு? நீதிபதி 28:9 இந்த ஸ்கிரீன்ல பார்த்தா நீங்க படிக்கலாம். வேதத்தை கேளாதபடிக்கு தன் விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜபம் அருவருப்பானது. சத்தியத்தை கேட்காதபடிக்கு என்ன பண்றாங்க? செவியை விலக்கி கூடக்கூடியவர்களா இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு செவிட்டுத்தனம் உள்ளவர்கள் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல சகரியா 7:12 பார்க்கும்போது வேதத்தையும் சேனையில் கர்த்தர் தம்முடைய ஆவின் மூலம் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இதயத்தை வைரமாக்கினார்கள். இப்ப சத்தியத்தை கேளாதபடி செவிடாக்கி போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுபோல் இன்னொரு இடத்துல படிக்கும்போது அந்த செவிடனை ஒருத்தனை குணமாக்குறாரு. அசுத்தாவை படிச்சிருந்த ஒரு செவிடனை குணமாக்குறாரு. இங்கே பார்த்தோம்னா குருடா இருக்கிறான் இல்லையா? இங்க எப்படிப்பட்டவனா இருக்கான்? குருடா இருக்கிறான், ஊமையா இருக்கிறான். இன்னொரு இடத்துல செவிடா இருக்கிறான், இன்னொரு மனிதனும் செவிடா இருக்கிறான். அப்ப அவர்கள்லாம் வேதத்தை கேளாதபடி செவி விலக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இந்த காலத்துல கூட வேதத்தை கேளாதபடிக்கு ஜபம், நான் ஜபத்தினால் குணமாகுது அப்படிலாம் அநேகர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அநேகர் கூட இன்னும் கிறிஸ்தவத்தில் இருக்கும்போது அவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்களாம் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கும் போது குணமாகுது. நீங்க எப்ப பார்த்தாலும் சத்தியம் சத்தியம் சத்தியத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, இதுதானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாரு இல்லைங்களா? சத்தியம் தானே முக்கியமானது. இதுதானே பிசாசுகளை விரட்டக்கூடியதா இருக்குது. தேவனுடைய வார்த்தை தானே குணமாக்கக்கூடியதா இருக்குது. தேவனுடைய மனுஷன் தேறியவனா இருக்கிறதுக்கு, நற்கிரை செய்வதற்கு இல்லையா, நீதியை படிப்புகிறதற்கு, சீர்திருத்தலுக்கு, இதற்கெல்லாம் போதுமானதா என்ன இருக்குது? வேத வசனங்கள் இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம். இதுதான் நமக்கு வழிகாட்டக்கூடியதா இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம். அப்ப இதெல்லாம் கேளாதபடிக்கு, சத்தியத்தை அறியாதபடிக்கு குருடாக்கி போட்டுருக்கான். கேளாதபடிக்கு செவிடாக்கி போட்டு வச்சிருக்கான். தீர்க்கதரிசன வசனங்களை எல்லாம் கேட்காதபடிக்கு செவிடாக்கி போட்டிருக்கிறான் இல்லைங்களா? அப்படிப்பட்ட இந்த செவிட்டுத்தனம், குருட்டுத்தனம், தன்னுடைய சத்தியத்தை மற்றவர்கள் மத்தியில் பேசுவதற்கு தயக்கம் இல்லையா, ஊமையாகி இருக்கக்கூடிய இந்த காரியங்கள், இதெல்லாமே சாத்தான் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டா இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணணும்? அவரு இந்த கட்டில் இருந்து அவர்களை விடுவிக்கிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும் இல்லைங்களா? சாத்தான் அவ்விதமாக ஊமையை ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இப்போ லூக்கா 13:11 படிக்கலாம். சாத்தான் எப்படியெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சாதான் கட்டை வைத்து எப்படி அவுக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். லூக்கா 13:11 அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 1 வருஷம் 2 18 வருஷமா சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான் இல்லையா? கட்டி அந்த ஸ்திரீயை பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறான். எப்படி? நிமிரக்கூடாத ஒரு கூனியா இருக்கிறாங்க. 18 வருஷம் இல்லையா சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? தம்முடைய வார்த்தையினாலே, சத்தியத்தினாலே அவளை குணமாக்குறாரு அப்படின்னு சொன்னாரு. அதை இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு.
லூக்கா 13:16 பாருங்க. அதிலே 16வது வசனம் பாருங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆ அப்போ ஓய்வு நாள கட்டிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? தெளிவா சாத்தான் கட்டி வச்சிருக்கிறானே சொல்றாரு இல்லையா? 18 வருஷமா சாத்தான் இவளை இந்த விதமாக நிமிரக்கூடாத ஒரு கூனியா கட்டி வச்சிருக்கிறான். அப்ப அவர் இவளை எங்க அவிழ்த்து விடக்கூடாதுன்னு அப்படிங்கிறாரு. ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து ஓய்வு அவிழ்த்து நாள் விட வேண்டியது இல்லையா? எது அந்த ஓய்வு நாளு? எது ஓய்வு நாளு? மில்லினியல் யுகம் இல்லையா? மில்லினியல் யுகம் ஓய்வு நாளா இருக்குது. வேத கால கணக்கின் பிரகாரம் 7வது 1000 வருஷம் எது? மில்லினியல் யுகமா இருக்குது. 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. 7வது 1000 ஆண்டு வருது மில்லினியல் யுகமா இருக்குது. அந்த 7வது 1000 ஆண்டுல அந்த ஓய்வு நாள்ல இந்த கட்டில் தான் அவளை அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? நாங்க ஆண்டவரை எஸ்ஓஎஸ் கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்ப நடக்க வேண்டிய காரியமா இருக்குது? ஓய்வு நாளாகிய மில்லினியல் யுகத்திலே நடக்க வேண்டிய காரியமா இருக்கு. மில்லினியல் யுகத்திலே சாத்தானுடைய கட்டில் இருந்த ஜனங்களை விடுவிக்கணும். அவர் விடுவிக்கிறது எதன் மூலம் விடுவிக்கிறாரு? தம்முடைய வார்த்தையின் மூலம், சத்தியத்தின் மூலமாக தான் விடுவிக்கிறாரு. ஜனங்களை விடுவிக்கிறதும் சத்தியத்தின் மூலமா தான், சாத்தானை கட்டுறதும் இதே சத்தியத்தின் மூலமா தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். பின்னால் அதற்கான காரியங்கள் நம்ம இன்னும் விளக்கமா பார்க்கலாம். சரிங்களா? அப்போ பொதுவா எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு விதத்துல சாத்தானுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டுதான் இருக்குது. சத்தியத்தை புரிந்து கொள்ளாமலே குருடாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இப்போ கூட இந்த காலகட்டத்தில் அநேகர் சத்தியத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு குருடாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சத்தியத்தை கேட்காதபடி செவிடா இருக்கிறாங்க. சத்தியத்தை மற்றவர்களுக்கு பேசாதபடிக்கு, மற்றவர்கள் எடுத்து சொல்லாதபடிக்கு, தேவனை துதிக்காதபடிக்கு, அவரை நன்றியறிதலோடு சோதரிக்காதபடிக்கு அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஊமையர்களாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாக, தம்முடைய வார்த்தையின் மூலமாக குணப்படுத்துறாரு. ஆவிங்கிறது என்ன? தேவனுடைய வல்லமையா இருக்குது. வல்லமையா செயல்படக்கூடியதா இருக்குது. பரிசுத்தாவின் வல்லமையின் மூலமாக தம்முடைய வார்த்தையாகிய அந்த ஆவிக்குரிய வல்லமையின் மூலமாக என்ன பண்றாரு? அங்கே குணமாக்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். குணமாக்கும்போது ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? இல்லையா? ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். இல்லையா? இப்ப இதெல்லாம் நடக்கும்போது யார் வந்து செய்வாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் சரியா தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தாவீது குமாரன் மேசியா வந்து தான் இதெல்லாம் இப்படிலாம் செய்வாருங்கிறது அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. அப்ப இது நடக்கிறத பார்க்கும்போது ஜனங்களால் ஆச்சரியப்பட்டு தாவீது குமாரன் இவர்தானோ என்றார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல சாத்தான் இந்த கட்டிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும் போது, மில்லினியல் யுகத்துல சாத்தானின் கட்டிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் அப்போ மேசியாவை அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், ஆகா மேசியா வந்திருக்கிறாரு, அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஆளுகையை ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறலாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். ஜனங்கள் தாவீது குமாரன் இவர்தானோ என்றார்கள். ஆனா இன்னொரு வகுப்போட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது. பரிசேயர்களுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது இல்லையா? இப்ப கபடற்றும் உத்தமமா இருக்கக்கூடியவர்கள் அப்போ தாவீது குமாரன் இவர்தானா அப்படிங்கிறாங்க. அதே போல இப்ப இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இரண்டாவர்களே வந்திருக்கிறாரு, ராஜ்யத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு, சாமி கொண்டிருக்குது, இவ்வளவு அறிவு பேருக்கு வந்து கொண்டிருக்குது, சத்திய வெளிச்சம் பிரயாசை கொண்டே இருக்கிறது. அப்ப சாத்தான் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறாங்கிறது அநேகர் கண்டு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சாரார் எப்படி இருக்கிறாங்க? பரிசேயர் மாதிரி இருக்கிறாங்க. இவர்கள் பிசாசுகளின் தலைவனாக பெயல்செபூலினாலே விரட்டுகிறார்கள் என்று சொல்றாங்க இல்லையா? பரிசேயர் சொல்றார் இல்லையா? அது போலதான் இருக்கிறாங்க. இவர்கள்லாம் சத்தியம் சத்தியம் சொல்லிக்கிட்டு ஏமாத்தி கொண்டு திரிகிறார்கள் என்று நம்ம சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம நம்முடைய அனுபவத்திலே நாம காணக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப சாத்தான் அவர்களை குறித்து சொல்லும் என்ன சொல்றான்? இது பரிசேயர் அதை குறித்து என்ன சொல்றாங்க? மத்தேயு 12, 24, 25 பார்க்கலாம். மத்தேயு 12, 24, 25.
பரிசேயர் அதை கேட்டு, பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் போதும் பரிசேயரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? பிசாசுகளின் தலைவனாகி பெயல்செபூலினால பிசாசுகளை விரட்டுறாங்க, துரத்துறாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? ஆனா ஏன், எதனால அப்படி சொல்றாங்க? சாத்தான அந்த அளவுக்கு அவங்கள கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான் இல்லையா? அவங்களை பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமா இருக்குது. அவர்கள் எல்லாரும் தங்களை நீதிமான்கள் என்றும் தாங்களை எல்லாம் உத்தமர்கள் என்றும் தங்களை தாங்களே பெருமையாக கருதி கொண்டிருக்கிறாங்க. அந்த பெருமையின் ஆவிங்கிறது அவர்களை என்ன பண்ணுது? குருடாக்கி போட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் காணாதபடிக்கு குருடாக்கி போட்டு வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம அதுல 25வது வசனம் பார்க்கிறோம். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் இங்க நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிட்டு பார்க்கிறோம் இல்லையா? முகாந்திரமே இல்லாம அவரை குற்றப்படுத்தி அவர்கள் பகைக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க, அது பொறாமைப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அவங்கள இருதயம் பொறாமையினால் நிறைந்திருக்கிறது. சத்தியத்தை குறித்த அறிவு இருக்குது அவர்கள்ட்ட, ஆனா சத்தியத்தை குறித்த அறிவை பின்னாக தள்ளி வச்சிடறாங்க. இதே பரிசேயர்கள் இயேசு எங்கே பிறப்பாருன்னு அந்த ஏரோது கேட்கும்போது தெளிவா சொல்றாங்க, யூதேயாவிலிருந்து பெத்லகேமில் பிறப்பார்னு சொல்லி வேத வசனங்களை ஆராய்ந்து தெளிவாக சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கு சத்தியத்தை குறித்த அறிவெல்லாம் இருக்குது, ஆனால் சுயநலம், பொறாமை, இந்த காரியங்கள் என்ன பண்றது? சத்தியத்தை பின்னுக்கு தள்ளி சுயத்தை முன்னெடுக்கிறாங்க. இது சாத்தானுடைய இயல்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாத்தானுடைய இயல்பு எப்படிப்பட்டதா இருக்குது, அவன் எவ்விதமாக ஜனங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சாத்தானை குறித்த காரியம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அதை குறித்து வேணா சிம்பிளா நாம ஞாபகம் பண்ணி பார்க்கணும்னா, சாத்தானுடைய எந்த கொள்கையில அவனுடைய ராஜ்யம் அடித்தளம் போட்டிருக்குது? தெய்வீக உரிமை அப்படிங்கிற காரியத்துல தான் அவன் அடித்தளம் போட்டிருக்கான், பேஸ் பண்ணி வச்சிருக்கிறான் இல்லைங்களா? அப்போ அவன் எந்த விதமாக சொல்றான், அவனுடைய ஆட்சியில எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எந்த விதமாக ஜனங்களை தன்னுடைய கட்டுக்குள்ள வைக்கிறான், அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜாக்கள் ஆளும்படிக்கான தெய்வீக உரிமை பெற்றவர். அவருடைய தாற்பயத்தோட பேஸே தெய்வீக உரிமைங்கிற தாற்பயம் தான். ஜனங்களை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னாக்க மதத்தின் பெயராக தான் கட்டுப்படுத்த முடியும். வேற எதிலுமே ஜனங்களை கட்டுப்படுத்த முடியாது. அதனால்தான் நெபுகாத் நேச்சார் உலகம் பூரா ஆண்டாலும் கூட ஜனங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய பொற்சலையை உருவாக்கி வணங்க சொல்கிறான் இல்லையா? ஜனங்களை ஒரு கொடையின் கீழே ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது அவருடைய நோக்கமா இருக்குது. அதே போல சாத்தான் ஜனங்களை தன்னுடைய கொடையின் கீழே கொண்டு வர்றதுக்கு கடவுளின் பெயரால தான் அதை செய்யறான். ராஜாக்கள் ஆளுகிறார்கள் என்று அவர்களுக்கு தேவன் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறாரு. அவர்களெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்ற உரிமையா இருக்கு, தெய்வீக உரிமையா இருக்குது. ஆகையினால ஜனங்கள் என்ன பண்ணோம்? ராஜாக்கள் சொல்ற காரியங்களுக்கெல்லாம் எதுவும் எதிர் பேசாதபடிக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் அவருடைய கொள்கை. இதை சொல்லிதான் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வச்சிருக்கிறான். அப்ப ஜனங்களை சத்தியத்தை பாராதபடிக்கு, அவர்களுக்கு உரிமைகள் என்ன, சலுகைகள் என்னன்னு காணாதபடிக்கு இந்த கடவுளின் பெயரால் அவர்களை என்ன பண்ணி வச்சிருக்கான்? குருடாக்கி போட்டு வச்சிருக்கான். அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சலுகை, அவர்களுக்கு கொடுத்த ஒரு சிலாக்கியம். அதற்கு எல்லாரும் கீழ்ப்படினுங்கிறது அவருடைய கொள்கையா இருக்கு. அதை வச்சுதான் அடிமைப்படுத்துறான். அதே போல பிரபுக்கள் வர்க்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, நில ஜமீன்தார்கள் இருக்கிறாங்க இல்லையா? நிலத்துல இருக்கிற ஜமீன்தார்கள் இருக்கிறாங்க. ஜமீன்தார்கள் தேவன் அவர்களுக்கு நிலத்தின் சொந்தக்காரர்களாக அவர்களுக்கு உரிமை கொடுத்திருக்காரு. பூமியில நிலத்தின் சொந்தக்காரர்களாக ஜமீன்தார்களுக்கு தேவன் உரிமை கொடுத்திருக்கிறாரு. அப்ப மற்றவர்கள் ஜனங்கள் என்ன பண்ணும்? அவர்கள் சொல்றதை கேட்டுட்டு அவர்கள் நிலத்துல பாடுபட்டு வேலை செய்யணும். வேலை செய்து அவர்கள் கூலியாக எதை கொடுக்கிறார்களோ அதை எதிர் பேசாமல் வாங்கி கொண்டு அவர்கள் அதிலேயே சந்தோஷப்பட்டு கொள்ளணும். ஏன்னா ஜமீன்தார்களுக்கு அது கொடுக்கப்பட்ட, அது உரிமையா, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெய்வீக உரிமை அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தை வச்சு தான் ஜனங்களை அந்த பிரபுக்கள் மூலமா கட்டுப்படுத்துகிறான். அதே போல மத குருமார்கள் மூலமும் இந்த விதமாக கட்டுப்படுத்துகிறான். மத குருமார்கள் பார்த்தோம்னா அவர்கள் தேவனுடைய வாயாக இருக்கிறார்கள். அவர்கள் பேசக்கூடிய காரியங்கள், சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே சத்திய காரியங்களா இருக்குது, தேவன் பேசக்கூடிய காரியங்களா இருக்குது. ஆகையால் மத குருமார்கள் சொல்ற காரியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிறது அவன் வச்சிருக்கிற ஒரு காரியமா இருக்குது. இதுக்கு சப்போர்ட்டிவா அவன் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம்
மறித்தவர்கள் இன்னும் சுய நினைவோடு தான் இருக்கிறாங்க அப்படின்லாம் சில சப்போர்ட்டிவா சில காரியங்கள் அவன் சொல்றான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல மரித்தவர்கள் ஆவி ஜீவியா இருக்கிறாங்க. மரித்த நிலையிலே இல்லை, அவர்கள் இன்னும் ஆவி ஜீவியா தான் இருக்கிறாங்க, அவர்கள் மோட்சத்திலோ நரகத்திலோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெய்வீக உரிமைங்கிற போதகத்துக்கு சப்போர்ட்டிவா இந்த கொள்கையெல்லாம் கொண்டு விதமாக ஜனங்கள் என்ன பண்றான், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த கட்டிலிருந்து என்ன பண்ணும், இந்த விதமாக கொள்கைகளையும் இந்த விதமான தாற்பயங்களையும் வைத்து ஜனங்களை குருடாக்கி போட்டிருக்கிறான், பேசாதபடிக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான், சத்தியத்தை கேடாதபடிக்கு பல விதமான சடங்காச்சாரங்களை கொடுத்து அதுல செஞ்சா நீ போதும் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்தி வைக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூட நம்பிக்கைகள், பல விதமான சடங்காச்சாரங்கள், இதுல செஞ்சு இது செஞ்சா போதும், இதான் தேவ பக்தியான ஒரு காரியம், மற்றபடி தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டியதில்லை, ஜெபிக்க வேண்டியதில்லை, தப்புக்கு மன்னிப்புக்கு மன்றாட வேண்டியதில்லை, உன்னுடைய வாழ்க்கை செவ்வ பண்ண வேண்டியதில்லை, ராஜாக்கள் பிரபுக்கள் மத குருக்கள் என்ன சொல்றாங்க அதை கேட்டுக்கிட்டு இருந்தா போதுமானது, இப்படிதான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். யெஷோவா 2ஆம் வருகையில சத்திய அறிவை கொடுக்கிறாரு, செக்குலர் சம்பந்தமான சத்தியத்தை கொடுக்கிறாரு, அவர்களை இதிலிருந்து விடுதலை பண்ணுகிறாரு. இப்போ பணி ஆயிட்டு நாம் இந்த காரியத்தை இதோடு நாம நிறுத்திக் கொள்ளலாம். மீதம் இருக்கும் காரியங்களை கர்த்தர் சித்தமால் நாம என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் இது குறித்து நாம பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா கேளுங்க. இதுவரைக்கும் பார்த்ததுல தெளிவா புரியுதா? சந்தேகங்கள் ஏதாவது இருக்குதா? புரியுதுங்கண்ணா. சரி, சந்தேகம் இல்லைன்னா நம்ம இதோட நாம பாட்டு பாடி முடித்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் நாம நம்ம ஆஸ்வதி வழிநடத்துவாராக. தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த காரியங்களை நாம பார்க்கலாம்.